அபாயகரமான பனிப்புயல் காரணமாக அமெரிக்கா முழுவதும் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் சில நாட்களாக பனிப்புயலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் டெக்சஸ், லூயிசியானா, மிசிசிப்பி, அலபாமா, ஜார்ஜியா, தென் கரோலினா மற்றும் புளோரிடா மாகாணங்களின் பல பகுதிகளில் 10 அங்குலம் அளவிலான பனிப்பொழிவும் காணப்படுகிறது. அந்நாட்டில் 62 ஆண்டுகளில் இல்லாத வகையில் முன்னெப்போதும் காணப்படாத பனிப்புயல் பாதிப்பால் 2100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அடர் பனியால் டெக்சஸ் மற்றும் ஜார்ஜியா மற்றும் மில்வாக்கி, புளோரிடா உள்ளிட்ட அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளனர். 4 மாநிலங்களில் 1,20,000க்கும் மேற்பட்டோருக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கடுமையான பனிப்பொழிவால் வீதி மற்றும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டெக்சஸ் மாகாணத்தில் உள்ள ஹியூஸ்டன் நகரில் உள்ள பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. பல விமானங்களின் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. லூயிசியானா மாகாண பாடசாலைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. அந்த மாகாண கவர்னர் ஜெஃப் லண்ட்ரி அடுத்த 7 நாட்களுக்கு கடுமையான குளிர் இருக்கும், அதனால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இதேபோன்று ஜார்ஜியா மாகாணத்தின் சவேனா நகர மேயரும் பருவகால புயல்கள், பனி மற்றும் அடர் பனியை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்துள்ளார். நேற்று முன்தினம் புளோரிடாவில் வளைகுடா கடற்கரை மற்றும் தென்கிழக்கில் ஒரு அரிய மற்றும் சக்தி வாய்ந்த பனிப்புயல் தாக்கியதால் அதன் வரலாற்றில் மிக அதிகமான பனிப்பொழிவு அங்கு பதிவாகியுள்ளதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன.